எதுக்குண்ணே எதுக்குண்ணே என்கிட்ட போய் சொன்னீங்க? ஆ சொல்லுங்கண்ணே. அசோக் எந்த ஊருக்கு போயிருக்கான்? அது அது அஜய் சொல்லிருப்பானே, ஏதோ பிசினஸ் விஷயமா டெல்லி போயிருக்கான். என்னப்பா வர வர உனக்கு ஞாபகம் மறதி ஜாஸ்தியா போச்சு? இத பாருங்க, நான் தெளிவா தான் இருக்கேன். நீங்க தான் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டீங்க. என்ன மறந்துட்டீங்களா இல்ல மறைச்சிட்டீங்களா? ஏ விஸ்வா, ஏதோ குற்றவாளியை கோர்ட்டில் நிறுத்தி குறுக்கு விசாரணை பண்ற மாதிரி கேட்கிற. நான் எந்த விஷயத்தை உங்ககிட்ட மறைச்சேன்? மறைச்சிங்கண்ணே. வீட்டை விட்டு போன அசோக் மிட் நைட்ல வீட்டுக்கு வந்துட்டு போனதா அஜய் என்கிட்ட பொய் சொல்லியிருக்கான். அது தெரிஞ்ச நீங்களும் மறைச்சிருக்கீங்க. டேய், நான் எதுக்கிட்ட உங்ககிட்ட பொய் பேசணும்? பொய் பேசுறதுனால எனக்கு என்ன லாபம் சொல்லு? அண்ணே, மறுபடியும் மறுபடியும் பொய்ய மெய்யாக்க நினைக்காதீங்க. நடந்த உண்மை எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன இவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட மறைச்சிங்க? வீட்டை விட்டு போன அசோக் மறுபடியும் வீடு திரும்பல. நம்ம வீட்டுல டிரைவரா வேலை செஞ்ச வீராவை யாரோ கொலை செஞ்சிருக்காங்க. அந்த கொலையை அசோக் தான் பண்ணிருக்கான்னு அசோக் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ணே, உங்களை தெய்வமா நினைக்கிற என்கிட்டே என்ன இந்த உண்மையை மறைச்சிங்க? விஸ்வா, என்ன மன்னிச்சிருப்பா. உன்னோட நல்லதுக்காகத்தான் உண்மையை மறைச்சு உங்ககிட்ட பொய் சொல்லும்படி ஆயிடுச்சு. நன்மையா? இதை மறைக்கிறதுனால எனக்கு என்ன லாபம், என்ன நன்மை? விஸ்வா, உன்னோட உள்ளத்தையும் உணர்வையும் நல்லா புரிஞ்சு வந்தானா. எதுக்குமே கலங்காம ஆலமரம் மாதிரி அசையாம இருந்த நீ இப்பெல்லாம் கொஞ்ச நாளா சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் மனசு உடைஞ்சு போய் கண்களுக்கு ஆரம்பிச்சிடுற. என்னால அண்ணங்கிற முறையில ஆறுதல் வார்த்தை தான் சொல்ல முடியுது. நானே நிலையான முடிவு சொல்ல முடியாம கடந்து தவிக்கிறேன்டா. கொலை வழக்கில் கைதான அசோக்க உனக்கு தெரியாம ஜாமீன்ல வெளியே கொண்டு வந்து நிதானமா அப்புறமா உங்ககிட்ட உண்மை சொல்லலான் இருந்தேன். ஆனா நான் நினைச்சது நடக்கலடா. அசோக் கொலை வழக்கில் கைதானது உனக்கு தெரிஞ்சா உன் மனசும் உடம்பும் பாதிக்குமேனு தான் நடந்த உண்மையெல்லாம் உங்ககிட்ட இருந்து நான் மறைச்சேன். தயவு செய்து என்ன தப்பா நினைச்சுக்காதரா ப்ளீஸ். என் மேல இருக்கிற பாசத்தால மறைச்சிட்டீங்க. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டு உங்களை கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டுட்டேன். ஐம் சாரிண்ணே, ஐம் சாரி. பரவாயில்லடா. இத பாருங்க, நீங்க பயப்படுற மாதிரி இனிமே எனக்கு எதுவும் நடக்காது. மருமக சாந்தி கொலை செய்யப்பட்டு இறந்துட்டா. என் மகன் கௌதம் எந்த உணர்வுமே இல்லாம மரக்கட்ட மாதிரி கோமா ஸ்டேஜ்ல இருக்கான். என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன எதிரியா நினைச்சிட்டு இருக்கிற மாணிக்கம் என்ன டார்ச்சர் பண்ணி ஜெயிலுக்கே அனுப்பிட்டான். அது எல்லாத்தையும் தாங்கிட்டு வந்துட்டேன். இப்ப நான் நல்லா தானே இருக்கேன். இப்போ அசோக் கொலை பண்ணிட்டான், அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சா செத்தா போயிட போறேன். அவ்வளவு ஈஸியா நான் சாக மாட்டேன், சாக மாட்டேன். எனக்கு ஏற்பட்டு இருக்கிற சோதனைகள் எல்லாம் சமாளிச்சு ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் நான் சாவேன். அவ்வளவு ஈஸியா நான் சாக மாட்டேன், சாக மாட்டேன். எனக்கு ஏற்பட்டு இருக்கிற சோதனைகள் எல்லாம் சமாளிச்சு ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் நான் சாவேன். ஆனா என்னென்ன ஒண்ணு போனா ஒண்ணு சங்கிலி மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் தொடர்ந்துகிட்டே போகுது. எப்பதான் முடிவு வருமோ, எப்பதான் நிம்மதியா இருக்க முடியுமோ தெரியலண்ணே. அந்த மாணிக்கத்தால நம்ம குடும்பத்துக்கு என்ன ஆகுமோன்னு பயம் ஒரு பக்கம், இப்போ இந்த அசோக் பிரச்சனை ஒரு பக்கம். எதென்ன என்னால சமாளிக்க முடியும்? என்ன கொலைகாரன் சொன்னா கூட நான் சங்கடப்பட மாட்டேன். ஆனா அவன் குழந்தை மாதிரி என்ன, அவனை போய் கொலைகாரன் சொல்றாங்க, தாங்க முடியல. என்ன போச்சுன்னு போச்சு. இதனால என் மானம், மரியாதை, கௌரவம் எல்லாமே போச்சு. இருப்பாரு, டென்ஷன் ஆகாத, பொறுமையாரு. எனக்கு என்னவோ நிச்சயமா அசோக் இந்த கொலை பண்ணிருக்க மாட்டான் தான் தோணுது.
கொலை பண்ற அளவுக்கு அவன் மோசமானவனும் இல்ல. இதுல யாரோ பின்னால சதி பண்றாங்க விஸ்வா. சரியெல்லாம் ஒண்ணு இல்ல, எல்லாம் என் தலை விதி. அசோக் கூட முன்ன மாதிரி இல்லைன்னு ரொம்ப மாறிட்டான். ரொம்ப தண்ணி அடிக்கிறான், நிறைய பொய் பேசுறான். முன்னெல்லாம் வெளியில தான் குடிச்சிட்டு இருந்தான், இப்ப வீட்டிலே குடிக்கிறான். என்ன பார்த்து நிமிந்து நின்னு பேசாதவன் இப்பெல்லாம் எதிர்த்து பேசுறான். அவனோட நடைமுறை வாழ்க்கையே மாறி போச்சு. இன்னைக்கு கொலை பண்ற அளவுக்கு வந்துட்டானே. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இன்னும் நான் உயிரோட இருக்கேனே, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. விஸ்வா, முதல்ல நீ கொஞ்சம் நிதானமா இரு. அசோக் இப்படி எல்லாம் பேசுறான், குடிக்கிறான், பொய் பேசுறான், எதிர்த்து பேசுறான்னு சொல்லு, நான் நம்புறேன். ஆனா அவன் கொலை பண்ணிருப்பான்னு சொன்னா சத்தியமா என்னால நம்ப முடியாதுமா. நீங்க நம்பலான்னு, ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் நம்ப மாட்டேன். டேய், எதையும் யோசிக்காம தீர விசாரிக்காம உடனே ஒரு முடிவுக்கு வராது. என்ன நடந்துச்சுன்னு நாம அசோகை சந்திச்சு பேசுவோம், அப்பதான் உண்மை தெரியும். வேண்டாண்ணே, வேண்டாம். அவனை சந்திக்க எனக்கு விருப்பம் இல்லை. அவனுக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தை இருக்கு, அவன் அப்பா ஆயிட்டான். ஆனா இன்னும் அவனை நான் குழந்தையாவே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என் மூத்த மகன், அவன் மேல மொத்த பாசமும் வச்சிருந்தேன். ஆனா இன்னைக்கு அவன் என்ன மோசம் பண்ணிட்டான். இதை பார்ப்பா, நீ உன் மகன் மேல வச்சிருக்கிற பாசத்தை விட நான் உன் மேல அதிக பாசம் வச்சிருக்கேன்டா. நீ சந்தோஷமா இருக்கணும்டா, உன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் குறையணும்டா, அதுதான் என்னோட ஆசை. அண்ணே, இப்ப அவன் எங்க இருக்கான்னு? நான் இப்பதான் அவனை ஜெயில பார்த்துட்டு வரேன். நான் ஜெயிலுக்கு போனேன், இப்ப அவன் ஜெயில இருக்கான். என்ன பூஜா, ஏதோ பேசணும் வர சொல்லிட்டு இப்படி அமைதியா இருந்தானே என்ன அர்த்தம்? என்னன்னு சொல்லு. ஒன்னும் இல்லாதே, எல்லாம் வினோத் விஷயம்தான். வினோத்தோட கல்யாணத்தை பத்தி தான் சொல்றேன். வினோத்துக்கு கல்யாணம் நடக்கிறது சந்தோஷமான விஷயம்தான். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாகி கடைசியில கல்யாணம் நின்னு தற்கொலை பண்ண போனது வரைக்கும் நீ என்கிட்ட சொல்லியிருக்க. அப்படிப்பட்ட பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறது நல்ல விஷயம் தானே? அப்புறம் என்ன பூஜா? அந்த பொண்ணோட ஃபேமிலியை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் ஆதி. பொண்ணை நான் பார்க்கணும், பொண்ணுகிட்ட கொஞ்சம் பேசணும். நீ இப்போ எதுக்காக அந்த பொண்ணை பார்க்கணும் பேசணும்னு சொல்ற? வினோத்தோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற அக்கறையில தான். வினோத்தோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நீ நினச்சிருந்தா இப்படி சொல்லவே மாட்டேன். நீ என்ன சொல்ற? நீ இப்போ என்னன்னு சொல்லி விசாரிப்ப? வினோத்தோட மாமா பொண்ணுன்னு சொல்லியா? அப்படி நீ அவங்கள போய் விசாரிக்கும் போது அவங்களுக்கு சந்தேகம் தான் வரும். வினோத் ஃபேமிலி பொண்ணை பற்றி விசாரிக்கிறதா அவங்க தப்பாக நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வினோத்துக்கும் உனக்கும் ஏதோ இருக்குன்னு உங்களை இணைச்சி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா யோசிச்சு பாரு பூஜா, நீயும் பொண்ணு அவளும் பொண்ணு. ஒரு பொண்ணாக இருந்துட்டு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்குன்னு நினைக்கிறியா? இல்ல ஆதி, என்னால யாரோட வாழ்க்கையும் கெட்டு போறதை நான் அனுமதிக்க மாட்டேன். அப்படின்னா அந்த குடும்பத்தை பத்தி நான் எப்படிதான் தெரிஞ்சுக்கிறது? வெரி சிம்பிள் பூஜா, அந்த பொண்ணோட அண்ணனை எனக்கு நல்லா தெரியும். அவனை கூட்டு வந்து உன்னை மீட் பண்ண வைக்கிறேன். அவன்கிட்ட என்ன கேட்கணுமோ அதை கேட்டு தெரிஞ்சுக்கோ. இதனால யாரோட வாழ்க்கையும் பாதிக்காது இல்ல. நீ சொல்றதும் சரிதான் ஆதி. அப்போ பொண்ணோட அண்ணனை நான் மீட் பண்ணணும், அதுக்கு நீ தான் அரேஞ்ச் பண்ணணும். ஓகே பூஜா, அந்த பொண்ணோட அண்ணன் நான் பேசிட்டு நீங்கள் எங்கே எப்போ மீட் பண்ணுறதுன்னு நான் உன்னை ஃபோன் பண்ணி சொல்கிறேன். சரி ஆதி, நான் கிளம்புறேன். ஓகே. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. என் அப்பா வீட்டுக்கு போனதும்
முதல்ல உங்க பித்தலாட்டத்தை எல்லாம் அம்பலப்படுத்துறேன். எங்களை காட்டி கொடுக்கலான்னு பிளான் பண்றியா? உன்னை இந்த வீட்டை விட்டு போக விட்டாதானே காட்டி கொடுப்ப. இந்த ஆண்டாளை என்ன நினைச்ச? நீங்க வாங்கம்மா. சரிங்கக்கா. வாங்கம்மா. பொண்ணோட அம்மா நீங்க தானே? ஆமாம்மா. உங்க பொண்ணுக்கு சுகப்பிரசவம் நடக்கணும்னு தெய்வத்தை வேண்டிக்கிட்டு வந்து வளையல் போடுங்கம்மா. வாங்க. நிறுத்துங்க. வளையல ஒண்ணு போட வேண்டாம். முதல்ல என் பிரச்சனைக்கு முடிவு சொல்லுங்க, அதுக்கப்புறம் விளக்காப்பு நடத்தலாம். என்னம்மா உன் பிரச்சனை? கவிதாவுக்கு எல்லாம் முறைப்படி தானே செஞ்சிருக்கோம். எனக்கே நீங்க இன்னும் முறைப்படி எதுவும் செய்யல. ஆண்டாள், எதா இருந்தாலும் வளைகாப்பு முடிஞ்ச பிறகு பேசிக்கலாம். நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ள வளைகாப்பு முடிச்சிடலாம். இந்த நல்ல நேரத்தை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இந்த சந்தர்ப்பத்தை விட்டுட்டா எனக்கு வேற நல்ல நேரமே கிடைக்காது. ஜோசியர் குறிச்சு கொடுத்த நேரத்துல வளகாப்ப முடிச்சிட்டு அப்புறமா நாம நிதானமா பேசிக்கலாம். அபசகுணமா எதுவும் பேசாத. பிறக்கிற குழந்தை நல்லபடியா பிறக்கணும் இல்லையா? ஒன்னும் ஆயிடாது. உங்களுக்கு இருக்கிற அதே அக்கறை எனக்கும் இருக்கு. உங்க பொண்ணு வயித்துல வளர்ற வாரிசு எங்க குடும்ப வாரிசு. நானும் குழந்தைய பெத்தவதான். எனக்கும் எல்லாம் தெரியும். என்ன ஆண்டாளு, எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி பேசலாமா? சரியாத்தான் பேசிட்டு இருக்க. இது எனக்கும் என் அண்ணனுக்கும் உள்ள பிரச்சனை. இதுல நீங்க ஒண்ணு தலையிட வேண்டாம். ஆண்டாள், என்ன கேட்க போற, என்ன பேச போறேன்னு எனக்கு தெரியும். ஓஹோ, தெரியுமா? மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். நான் எதையுமே மறக்கல. நான் உனக்கு வாக்கு கொடுத்தபடி நிச்சயமா என் சொத்துல உனக்கு ஒரு பங்கு உண்டு. எப்போ? என் காலம் போய் கடைசியா நான் சுடுகாட்டுக்கு போனதுக்கு அப்புறமாவா? என்னம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ யாரு? என் தங்கச்சி. நான் உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? இதையே தான் உங்க கூட பிறந்த தங்கச்சி ஒருத்தனை கூட்டிட்டு ஓடினப்ப சொன்னீங்க. ஆண்டாளே, என் கூட பிறந்தவ எங்க குடும்ப மானத்தையே வாங்கிட்டா. கல்யாணம் குறிச்ச தேதியில கல்யாணம் நடந்தாகணும், இல்லன்னா எங்க குடும்பமே தூக்குல தொங்கிடும்னு என் காலை பிடிச்சு கெஞ்சி இந்த ஆளுக்கு கழுத்து நீட்ட சொன்னீங்க. ஆண்டாள், நான் எதையுமே மறக்கல. எங்க குடும்ப கௌரவத்தை காப்பாத்தணும் நீ. என்ன பொறுத்த வரைக்கும் என் தங்கச்சி வாசிக என்னைக்கோ செத்து போயிட்டா. நீ தான் என் கூட பிறந்த பிறப்பு. அப்படித்தாம இது நாள் வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருக்கேன். நினைச்சுக்கிட்டா மட்டும் போதுமா? சொன்னபடி நடக்க வேண்டாமா? உங்க சொத்துல பங்கு கொடுப்பேன்னு சொன்னதுனால தானே நீங்க சொன்ன வார்த்தைக்கு மறுபேச்சு பேசாம நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். நீங்க சொன்ன மாதிரி நான் நடந்துகிட்டேன். ஆனா நீங்க அப்படி நடந்துக்கலையே. ஆண்டாளு, கண்டிப்பா நான் சொன்னபடி நடந்துக்குவேன். ஆனா உடனே அதை செய்ய முடியாது. இதுவரைக்கும் நம்ம பரம்பரை சொத்து கூட்டு குடும்ப சொத்தா தான் இருக்குது. முதல்ல எனக்கு என் தம்பி கணேசனுக்கும் பாகம் பிரியட்டும். அதுக்கப்புறம் உனக்கு நான் சொத்துல பங்கு கொடுக்கறேன். நான் சொத்து கேட்கும் போதெல்லாம் நீங்க இதையத்தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் சொல்லாத ஆண்டாளு. கண்டிப்பா இதை பத்தி என் தம்பி கிட்ட பேசி உனக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுக்கறேன். இந்த எண்ணம் உண்மையாவே உங்க மனசுல இருந்திருந்தா நீங்க என்னைக்கோ சொத்தை கொடுத்திருப்பீங்களே. இல்ல ஆண்டாள், உடனே சொத்து கொடுக்கறது நான் ஏற்பாடு பண்றேன். முதல்ல கவிதாவுடைய வளைகாப்பு நடக்கட்டும். முடியாது. முதல்ல எனக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுங்க, அதுக்கப்புறம் வளைகாப்பு நடத்துறத பத்தி யோசிப்போம். ஆண்டாள், என்னம்மா இது? மாப்பிள, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி ஆண்டாளுக்கு எடுத்து சொல்லுங்க. இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. ஐயோ மச்சான், நான் என்ன சொல்றது? இந்த பாருங்க, இந்த விஷயத்துல தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. உங்க தங்கச்சிய பத்தி உங்களுக்கு தெரியாதா?
தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு ஒத்த கால்ல நிப்பா. அவ ஒரு முடிவு எடுத்தான்னா அவளா மாத்திக்கிட்டாதான் உண்டு. நீங்க சொல்லி கேட்காதவ நான் சொல்லியா கேட்க போறா? ஈஸ்வரா, நீயாவது உங்க அம்மாவை சமாதானப்படுத்தி இந்த வளைகாப்பு நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுப்பா. மாமா, இது உங்களுக்கும் உங்கள் தங்கச்சிக்கும் நடக்கிற பிரச்சனை. இதில் நான் தலையிட முடியாது. தப்பாக நினச்சிக்காதீங்க மாமா. ஆண்டாளு, இந்த விஷயம் என் மான பிரச்சனை. இந்த நேரத்தில் நீ இப்படி பேசுறது நல்லா இருக்கா? யோசிச்சுப்பார். வளைகாப்பு நடக்கலன்னா ஊர்ல என்ன தப்பா பேசுவாங்க. பேசட்டும். நீங்க பேசுற மாதிரி நடந்துட்டு இருந்தா நான் ஏன் இப்படி பேச போறேன்? நீங்க பேசின மாதிரி எனக்கு சொத்து எழுதி கொடுக்கல, உங்க மக பேர்லயும் சொத்து எழுதி வைக்கல. இப்போ உங்க மக ஒரு குழந்தையை பெத்தெடுக்க போறா. அந்த குழந்தைக்கு என்ன செய்ய போறீங்க? இதுக்கெல்லாம் ஒரு முடிவு தெரியாம நான் வளைகாப்பு நடத்த விட மாட்டேன். ஆண்டாள், உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நான் சொன்னபடி எல்லாத்தையும் நிச்சயமா செய்வேன். வாக்கு தவற மாட்டேன். சத்தியமா செய்றேன். என்ன நம்ப ஆண்டாளு. ஆண்டல்லே, பாவம் பெரிய மனுஷன் உன்னை கையெடுத்து கும்பிடுறாரு. போனா போது, வளையல போட விட. செய்வார், அதெல்லாம் சொன்னபடி செஞ்சிருவாரு. மானஸ்த இல்லைங்க மச்சான். சரி, உங்க பேச்ச நான் நம்புறேன். மறுபடியும் என்னை ஏமாத்த நினைச்சீங்க, இந்த ஆண்டாளு உங்களை அசிங்கப்படுத்திடுவா. அந்த பயத்தை மனசுல வச்சுக்கங்க. அண்ணி, உங்க பொண்ணுக்கு வளையல் எடுத்து போடுங்க. இப்போ எங்க பொண்ணை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். கவிதா, மாமனார் மாமியார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்புமா. அதெல்லாம் முடியாது. என் மருமகளுக்கு என் வீட்டுல தான் பிரசவம் நடக்கணும். என்னம்மா அது? ஆண்டாளு, தலைப்பிரசவம் தாய் வீட்டுல தான் நடக்கணும். அதானம்மா முறை. இது வரைக்கும் எதுவுமே முறையா நடக்கல, இது மட்டும் முறையா நடக்கணுமா? ஆண்டாளு, தலைப்பிரசவம் தாய் வீட்டுல வச்சு பாக்குறதா முறை. அதை மாத்த நினைக்காத. கண்டிப்பா உங்க பொண்ண உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஆகணுமா? ஆமாமா. சரி, கூட்டிட்டு போங்க. ஆனா ஒரு விஷயம், இப்ப உங்க மகளை கூட்டிட்டு போனா எந்த காலத்துக்கும் உங்க மக ஏன் வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது.